ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இப்பொழுது அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த அவருடைய அன்பை உணர்ந்து அதை அறிந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாய் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாய் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, ஆமென். எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, ஆமென். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுமா, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. அவருடைய அன்பை நினைத்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமே என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே ஆமே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்த உம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்த உம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே ஆமே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமென் பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும்
உமக்கே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமே ஆமே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமே ஆமே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆராதனை 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 எங்கள் தேவனே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆமென் இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஓ முழு உள்ளத்தோடே ஆராதனை ஆராதனை எல்ரோயி சொல்லுமா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயாவே என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுராஜனே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமாண்டவரே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஓ நல்லவரே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஓ ரிதனலரவா ரிதனலரி தனலரா ரிதனலரி காதுனா ரிதனலரா ரிதனலரி மரதனலரதனா ரிதனலரா ரிதனல ரிவரதனா ரிகாதுனா ரிதனலரா ரிதனல ரிதனல ரிவரதனா ரிதனல ரிகாதுனரா ரிமரத ரிதனல ரிதனலரபா ஓ ரிமரதனலரபா சதனலரா ரிதனலரா கதுன ரிதனலரபா ரிமரதனலரபோ ரிதனலரபா ரிமரதனலரா கதுன ரிதனலரா ஹalleluya 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 முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியான கிருபைகளை தந்த தெய்வமே உம்மை ஆராதிக்கும்படியான பலனை தந்த தெய்வமே உம்மிலே அன்பு கூறும்படியான எங்கள் மேல் தயவுகளை பாராட்டின தெய்வமே உமக்கு நன்றி 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 ஹalleluya 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 உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உங்க ஒருவருக்கே எங்கள் கன மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கும்படி உம்மிலே அன்பு கூறும்படி எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த நாளில் எங்களை நிறுத்தினீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய தயவு எங்களை நடத்தட்டும் கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் அபரிதமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக நேற்று தினத்திலே நாம் எலிசாவை குறித்து ஸ்தோத்திரம் மொட்டை தலையாக ஏறிப்போய் என்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் தியானம் பண்ணினோம் இந்த நாளிலே எலிசாவின் ஊழியத்தில் சூனேமியாள் என்கிறதான தலைப்பிலே நாம் அவங்க சூனேமியாளை கொண்டு கர்த்தர் செய்த சில காரியங்களை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சூனேமியாளுடைய ஒரு குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியங்கள் நீங்கள் படிக்கலாம் ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் படிக்கலாம் படிக்க பார்க்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை படிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் ம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ம் அவள் தன் புருஷனை நோக்கி, ம் இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் ம் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ம் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி ம் அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். ம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ம் இந்த ஒரு விஷயத்திலே நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். படிக்க பார்க்கலாம். கணம் பொருந்திய ஸ்திரீ, முதலாவது 8ஆம் வசனம் படிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா ஆ சூனேமுக்கு போயிருக்கும்போது ஆ பாருங்கள், அங்கே சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அங்கே கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணம் பொருந்தியவள், கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்திருக்கிறாள். கணம் பொருந்திய ஸ்திரீ, ஸ்தோத்திரம். என்றால் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லும்போது அதில் என்ன சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம். அவள் ஒரு உதார குணம் உள்ளவளாக இருந்தாளாம். அந்த இடத்துல அந்த கணம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்வதற்கு பதிலாக நாம் பார்க்கும்போது அவள் ஒரு உதாரண குணம் உள்ள ஒரு நல்ல பெண்ணாக அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அந்த இடத்துல எல்லாராலும் அவள் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய ஒரு செல்வந்தர் என்கிற நிலையிலே அவள் அங்கே காணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மகள் என்று அவளை சொல்லலாம். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாராலும் அந்த ஊரில் அவளுக்கு வந்து ஒரு குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை கிடையாதுன்னா, ஒரு வயது சென்றவர், அவன் புருஷன் வந்து ரொம்ப வயசானவர். அதனால் புருஷன் ரொம்ப வயசானவராக இருக்கிறதுனால அவருக்கு குழந்தை காரியங்கள் இல்லை. அதனால தான் சொல்லி அந்த எலிசாவின் வேலைக்காரன் சொல்லும்போது நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். பயங்கரமான சூழ்நிலை. சூனேமியாளை குறித்து பலரும் பல காரியங்களை தகவல்களை சொல்லியிருக்கின்றாலும் இங்கே நம்ம முதலாவது கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாக அவள் இருக்கிற இடத்துல இருந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கணம் பொருந்திய ஸ்திரீயாக எத்தனை பேர் இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியல. எலிசாவின் ஊழியத்தில் ஒரு ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை கண்டுபிடித்து அந்த ஸ்திரீ எவ்வளோ ஒழுக்கம் உள்ளவள், எவ்வளோ அற்புதமானவள் என்றெல்லாம் சொல்லி பின்னாடி அவங்க வர்ணிக்கிறாங்க. சரி, இப்படி நம்ம பார்க்குறோம். அவள் வந்து கணம் பொருந்திய ஸ்திரீயாக, அப்படி எல்லாராலும் பேர் பெற்றவளாக, எல்லாராலும் போலப்படக்கூடிய நிலையிலே அவள் ஒரு உதார குணம் உள்ளவளாய் அப்படி அந்த இடத்துல அவர் காணப்பட்டிருக்கிறார். கணம் பொருந்திய ஸ்திரீ. அடுத்தது நீங்கள் அந்த 8ஆம் வசனம் திரும்ப படிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ அவரை கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால். அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லும்போது அங்கே அவர் என்ன செய்கிறார்? முதலாவது அவளுடைய வேலை என்ன அப்படின்னா, எலிசா வந்து தேவனுடைய ஊழியக்காரன். 10 கோத்திரங்களை அவர் வந்து என்ன செய்கிறார்? நியாயம் விசாரிக்க, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க, ராஜாக்களை வழி நடத்த, அப்படிப்பட்ட கண்டிஷனில் அந்த 10 கோத்திரத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அங்கே நியமிச்சிருக்கிறார். அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தான் இந்த கணமுருந்திய ஸ்திரியை வந்து சூனேமியில் வந்து கண்டுபிடிக்கிறார். வாசிங்க. அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்கள், அவளை வந்து அந்த ஊருக்கு இப்போ சீசர்களே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஒரு அந்த ஊரில் பெரிய மனிதன் யாருன்னு கேட்டு அந்த பந்தியை அங்கே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இயேசு வராருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி எலிசாவுக்கும் பாருங்கள், இயேசுவை சொல்லும்போது இயேசுவை குறித்து நம்ம கேள்விப்படுறது போல் எலிசாவும் என்ன பண்ணுறாரு? அந்த கணமுருந்திய ஸ்திரீ அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவதும் அந்த பந்தி இருக்கிறதுமாக இருக்கிறது. அந்த காரியத்தை கணம் பொருந்திய அந்த ஸ்திரீயாகி அவள் ஏற்பாடு செய்கிறாள். இங்கே இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம பார்க்கும்போது அவர் என்ன எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நல்ல அந்த அந்த ஊரிலே யார் நல்ல பெரிய நிலையில் உழைந்திருக்கிறானோ
அவன் இடத்துல போய் பந்தியை நீங்கள் ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சீசர்கள் போய் பந்தியை ஒழுங்கு பண்ணுறாங்க. அங்கே போய் ஆண்டவர் வந்து ராபோஜனம் வந்து ராபோஜனம் எடுக்கிறார், பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே இயேசுவை போல சில விஷயங்கள் இந்த எலிசாவுக்கு வரும். அப்போ இந்த காரியத்தை அவர் அப்படி செய்கிறார். ஆக அவர் ஸ்தோத்திரம் கணமுருந்திய ஸ்திரியை கண்டுபிடிச்சா அந்த வீட்டில் போய் தினமும் போகிற நேரம்லாம் சாப்பாடு அவர் வருந்தி கேட்பாளாம். இவராக போயெல்லாம் சாப்பாடு கேட்க மாட்டார். சில இடங்களில் சில பாசஸ் எலியா கூட கேட்டிருப்பார். எலியா வந்து உனக்கு அந்த அப்பத்தை பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு சிறிய அடைய பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எலிசா வந்து அப்படிலாம் அவர் கேட்கல. அவர் வந்து போயிட்டு எலிசா வந்து அப்படியே உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டா அல்லது ஏதாவது ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவளாக வந்து அந்த கணமுருந்திய ஸ்திரீ வந்து வருந்தி கேட்பாளாம், வந்து நீ போஜனம் பண்ணுங்க வாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாளாம். ஆனால் எலிசாவுடைய வாழ்க்கையில் இப்படி, இவருடைய வாழ்க்கையில் இப்படி. இயேசு கிறிஸ்துவும் யாருக்கிட்டையும் போய் ஒரு இதாக கேட்கல. ஆனால் சீசரிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா உங்களிடத்துலன்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம். இது வந்து இப்போ இவர் கேட்குறார், புசிக்கிறதுக்கு பிள்ளைகளே உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்குறார். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். ஆனால் எலிசா வந்து கேட்கல. ஆனால் அவங்களா என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு வருந்தி கேட்டுட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ கணமுருந்திய ஸ்திரீ ரெண்டாவது அவரை என்ன செய்கிறா அப்படின்னா தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணுகிறார். இல்லையா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணி ஆகாரம் கொடுக்கிறார். இப்படி ஸ்தோத்திரம் அடிக்கடி அவள் அப்படி செய்கிறாள். அடுத்தது அதே வசனத்தில் படிக்கும்போது படிங்க. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அல்லேலூயா. நல்ல ஒரு போஜனத்தை அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணமுருந்திய ஸ்திரீ எலியாவுக்கும் கேஸ் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் நல்ல போஜனத்தை கொடுத்து சந்தோஷமாக அனுப்புவாங்க. அது அவங்களுடைய இது. சில வீடுகளில் இப்பயும் ஊழியக்காரர்கள் போகும்போது அந்த அன்பு தொல்லை தாங்காமல் நிறைய ஊழியர்களை கனம் பண்ணுகிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்குறோம். ரொம்ப இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ரொம்ப கனப்படுத்துகிற அந்த சூனேமியாளுடைய ஆவி, அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயினுடைய அந்த ஆவி சில பேருக்குள்ளேயும் அது இருக்கும். அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் உடனே நம்ம அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். எலிசா வந்து அப்படி வரும் பொழுது அவன் எவ்வளோ கனம் பண்ணினா இருப்பாருங்க. அது மாதிரி இந்த ஸ்திரீயும் இந்த அருமையான குடும்பத்தாரும் காணப்படுகிறார்களே என்று சொல்லி ரொம்ப நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். சில வீடுகள்லாம் போனோம்னா கை கால் தெரியாமல் ஆடுவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், வாசு வந்துட்டார் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில ஊழியர்களும் அப்படி தான். சில ஊழியர்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி துடிப்பாங்க சில பாசஸ். இதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறனால சொல்கிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஊழியர்களை இன்றைக்கி நிறைய பேர் தரக்குறைவாக நினைப்பாங்க. வந்தால் எப்படா தொலைவாங்கிற மாதிரிலாம் சில விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் அப்படிலாம் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் கணமுருந்திய ஸ்திரீ ஆகிய அந்த சூனேமியால் அப்படி நினைக்கல. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பரிசுத்தவான்களை அழைத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து சந்தோஷமாக அவங்கள அனுப்பி விடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஊழியக்காரங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கு நேசம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி அதை நிறைய பேர் இல்லை. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஊழியர்கள் வந்து விட்டால் அவங்கள நல்லா கனம் பண்ணுகிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஊழியர்கள் மேலே அப்படி ஒரு கவனம் வைத்திருப்பார்கள். பாருங்கள், அடுத்தது சூனேமியால் என்ன செய்கிறார் படிக்க பார்க்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இவன் ஒரு தேவனுடைய மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். கணமுருந்திய ஸ்திரீ என்ன நினைச்சா, இவர் தேவனுடைய ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சார். அடுத்தது தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடுத்தது சொல்றாரு, இவர் பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ சொல்றா, யார்கிட்ட சொல்றான்னா அதை கணவன்கிட்ட சொல்றா. நான் மனசுல கூட வச்சுக்கல. அவங்க கணவன்கிட்ட போய் இவர் வந்து ஒரு பரிசுத்தவான் என்று நான் பார்க்குறேன். அடிக்கடி வந்து போகிற இவர் வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் இவர் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறாரு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை. உடனே என்ன செய்யறா பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறையை நம்ம உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எலிசாவுக்கு வந்து ஒரு அறையை உண்டு பண்ணுறாங்க. அறையை உண்டு பண்ணி அந்த ஊழியக்காரர்கள் தங்குறதுக்கு வசதியாக எப்போ நீங்கள் வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி செய்கிறா அப்படின்னா தன் வீட்டுக்காரரிடத்திலே சொல்லுகிறாள். தன் வீட்டுக்காரர் அந்த விஷயத்தை செய்கிறான். ஒரு ஸ்திரீ தனியாக எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால் வீட்டுக்கார கேட்காம எதுவுமே அவள் பண்ணுறதில்ல. சோதனை அழகாக பண்ணுவாள்.
ஆனால் வீட்டுக்காரன் வந்து ஆவிக்குரியவன். பார்த்தீங்களா, அவன் ஒரு ஆவிக்குரியவன். அவன் எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யறதில்ல, என் மனைவி செஞ்சால் எல்லாம் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் என்கிற சூழ்நிலையில் அந்த அந்த அவன் இல்லை, அந்த ஊரில் உள்ள எல்லாருமே சூடோமியால் வந்து அந்த அளவுக்கு அந்த கனமுருந்திய ஸ்திரியை அப்படி தான் எல்லாம் வழி நடத்துவாங்களாம். எல்லாரும் ரொம்ப கனம் பண்ணுவாங்களாம். அந்த ஊரில் அவளுக்கு ஒரு அவ்வளோ பேர் இருந்துச்சா, அவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையில் தேவன் தந்து அவளை வழிநடத்தி வந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஊரில் அவ்வளோ பெரிய பேர். இப்போலாம் வந்து சபைகளில் நல்ல எல்லாருக்கும் அந்த பேர் கிடைக்குதா, அவங்க ஊரில் அந்த பேர் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை, அந்த பேர்லாம் இல்லை, ரிப்பேர் தான் இருக்குது. அநேகருடைய பேரில் நிறைய பேர் ரிப்பேர். இவங்க ரொம்ப பேசுவாங்க, இவங்க எப்போ வாயாடி, இவங்க ரொம்ப வாயாடியாக இருப்பாங்க, அல்லது யார் என்ன சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க பிடிச்ச காலுக்கு 3 கால் தான் நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து இந்த வைராக்கியத்தை சொல்லுவாங்க. இவ்வளோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்போதும் இவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்படி நமக்கு ஒரு கெட்ட பேர் தான் இன்றைக்கி நிறையா விசுவாசிகள் இடத்துல, ஊழியக்காரர்கள் இடத்துல அப்படிலாம் இருக்குது. சோத்திரம். நிறையா அப்படிலாம் இருக்குது. சோத்திரம். சில இடத்துல ஊழியக்காரர்கள், ஒரு தம்பி கேட்குறான், நான் வந்து நான் ஊழியக்காரனா ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன், ஊழியக்காரன் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறான், தவணையை வசூல் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி தம்பி கேட்குறான். உண்மைதான் தம்பி, சில விதைகள் அப்படி தான் இருக்கும். அது சில நல்ல விதைன்ட்டு தான் நம்ம விதைக்கிறோம், அது என்னமோ அது வந்து இப்படி முளைச்சி நிற்குது. அதனால் ஆண்டவர் அதை வளர விடுவார். இப்போ கிடையாது, அவர் கூடிய நாட்களில் அதை பார்த்து கொள்வார், நீ இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லி விட்டான்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சோத்திரம். நல்ல கெட்ட பேர் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன செய்யுது, அநேகரை சார்ந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. சோத்திரம். ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த ஒரு கனமுருந்தி இந்த சூனாமியால் போல் அப்படி யாரும் வரல. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கும். எல்லாரும் ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் தான் எல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. சோத்திரம். அந்த குணம் மாறுறது இல்லை. எத்தனை மீட்டிங் வைங்க, எத்தனை கூட்டம் வைங்க, ஐயோ யாரையுமே மாற்ற முடியாது. அப்படி ஒரு குணாதிசயத்தில் உள்ளவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹேபிட்ன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள்னு சொல்கிறாங்க. கோபத்தை மாற்ற முடியல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த சண்டை பிரிவினை அதை மாற்ற முடியல. சோத்திரம். புருஷனுக்கும் மனைவிக்கு இருக்கிற கெட்ட வார்த்தையை மாற்ற முடியல. எத்தனை பிரசங்கியாரை கொண்டு வந்து வச்சு நம்ம என்னதான் பண்ணினாலும் அவங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார்கள். அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல வசனத்தின் தான் இருக்கிறாங்க. அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல. சியோன் பர்வதம் என்றால் சபையை குறிக்கிறது. அந்த மாதிரி சில விசுவாசிகளை என்னதான் நீ கூட்டம் நடத்தி, என்னதான் ஜபம் பண்ணி, என்னதான் பண்ணாலும் அவங்கள மாற்றவே முடியாது. அவங்க இருக்கிற வண்ணமாகவே இருந்து இப்படியே இருந்து ஒரு நாள் இயேசு வரும்போது வருகையில் கைவிடப்பட்டு அப்புறம் அவங்களுக்கு அப்போ தான் அந்த உணர்வு வரும், ஐயோ நம்ம இப்படி இருந்துட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி காரியங்களை பண்ணிட்டோமே, இப்போ வருகையில் கைவிடப்பட்டோமே என்று அன்னைக்கு தான் அந்த அறிவு வரும். ஸ்தோத்திரம். அதனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு சொகுசாக ஜாலியாக ஸ்தோத்திரம் கிறிஸ்தவம் நமக்குள்ளே போயிட்டுருக்கோம், அதே போல் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அந்த ரகசிய வருகைக்கு முன்பு அந்த நாள் வரும்போது அதில் நம்ம கைவிடப்படும் பொழுது இப்போ எவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்னைக்கு நம்ம படப்போகிற வேதனை அதிகமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னைக்கு யாரும் கண்டுக்காமல் இருக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வருது, அன்னைக்கு நீ கைவிடப்பட்ட இந்த பூமியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து அன்னைக்கு உனக்கு என்ன செய்யப்படும், கூலி கொடுக்கப்படும். அதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் நீ பரலோகம் போக முடியும். ஆகவே இப்போ ஜாலியாக இருக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது, நல்லா ஜாலியாக இரு, சந்தோஷமா இரு, என்ன வேணாலும் பண்ணு, உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆனால் ஒரு நாள் வரும்போது அன்னைக்கு கைவிடப்படுவோம், அதுக்கு அப்புறம்தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம படுகிற அந்த வேதனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும், இந்த உலகத்தில் நம்ம ஜாலியாக கிறிஸ்துவ லைஃப் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கிறோம், அதனால் இப்போ நம்ம இந்த தீங்கு அனுபவிக்கிறோம்னு சொல்லி யோபு சொல்லும்போது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமான்னு சொல்கிறார். அப்போ நன்மை செய்தவங்களுக்கே தீமை வருதுன்னா தீமை செய்கிறவங்களுக்கு நன்மையாக வரும், நன்மையாக வரும். சோத்திரம். எத்தனை இடத்துல இன்னைக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கோம் தெரியுமா? வார்த்தையினால, கண்களினால, செய்கையினால, அவருடைய எல்லா இடங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை நிறைய இடங்களில் நம்ம வந்து புண்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பலன் இருக்குது, இல்லைன்னா யாரும் நினச்சிக்காதீங்க.
சோத்திரம். ஏன்னா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். ஆனால் சில பேருக்கு அது பாவம்னு தெரியாது, அது ஒரு பொழுதுபோக்காக தெரியும். ஆனால் வரும் ஒரு நாள் அந்த பாவம் நம்ம விடாது, நம்ம அது ஃபாலோ பண்ணும், நம்ம அதை என்ன செய்யும், கண்டிப்பாக அது ஒரு நாள் அந்த தண்டனைக்குரிய பாதையில் நடத்தும். ஆனால் இவள் கனமருந்திய ஸ்திரியாக இருந்து பரிசுத்தவான்களை உபசரித்து சோத்திரம் நிறைய பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவியாக இருந்து அப்படியும் அவங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி புருஷனிடத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் புருஷனிடத்தில் கலந்து கொள்வாள். பார்த்தீங்களா, அவள் புருஷனிடத்தை கலந்து கொள்வாள். ஏங்க அடிக்கடி வந்து போகிற இவரை பார்த்தா பரிசுத்தவானா இருக்கு, இவருக்கு நம்ம மேல் வீட்டில் ஒரு அறையை உண்டு பண்ணுவோமா என்று கேட்குறார் பாருங்க. பாருங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் ஊழியக்காரங்களை மதிக்காமல் போகிற கூட்டம் நிறைய இருக்குது. சோத்திர சபைகளில் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியக்கார கூட்டத்தை மதிக்கிறதே இல்லை, ஊழியக்கார் மதிக்கிறதே இல்லை. சோத்திரம் நாம் பார்க்குறோம். ஏன்னா அவங்கெல்லாம் உலகத்தில் கனமுருந்தியவங்க, பணத்தில், அழகில், ஜோல்ஸில், இன்னும் பேரில், புகழ்ச்சியில் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஊழியக்காரங்க ஏதாவது சொன்னால் அவங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஒரு நல்ல காரியம் சொல்லும் போது அதை கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த கனமுருந்திய ஸ்திரீ ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்திரீங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டார் பார்த்தீங்களா, அவர் வருவார், அவர் பாட்டுக்கு போவார். அப்புறம் வருகையை பார்த்து நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொல்லி ஒரு புருஷன்ட்ட சொல்லி ஒரு அறையை உண்டு பண்ணி கொடுத்தா. அந்த புருஷனும் சரி சரி உன் விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை உண்டு பண்ணிட்டான். பாருங்கள், எலிசாவின் காரியத்தில் புருஷன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு அவருக்கு ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதனால் ஆண்டவர் எலிசா கிட்ட சொன்னார், ஏலே அவள் உன்னை ரொம்ப விசாரிக்கிறா, கூப்பிட்டு அவளை என்னன்னு கேள்றா, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா கேட்டு விசாரித்து செய்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உடனே எலிசா அந்த அம்மாவை நேராக கூட கூப்பிடல. படிங்க பார்க்கலாம், சீக்கிரம் படிங்க. அவர் கேட்குறாரு, படிங்க. நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை. அதான் வேண்டாமா, கீழே வாம்மா. அதான் சொல்லிவிட்டோம்ல, இவ்வளோ சலக்கரணையோடு என்னை விசாரிக்கிறியே, உனக்கு நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு பாருங்க. அவளை கூப்பிட்டு நேராக கேட்குறாரா? கேயாசியை அவன் கேட்டதற்கு, கேயாசியை அப்படி எலிசா கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவன் விண்ணப்பத்தை இவன் சொல்றான் பாருங்க. இப்படி அவ சொல்ல வேண்டிய காரியத்தை இவன் சொல்றான். என்ன சொல்றான்? அவ பிள்ளை இல்லாத இருக்கிறான், அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். அவன் புருஷன் வந்து ரொம்ப வயது உள்ளவன், அதனால இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படியா சார்? உடனே எலிசா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவளை உடனே கூப்பிட்டாச்சு. உடனே அவளை கூப்பிட்டாச்சு. அவள் வந்து வாசற்படியில நின்றாள். அவள் வந்து இப்ப எங்க நிக்கிறா பாருங்க, சொல்லுங்க. அவன் எங்க நிக்கிறா? வாசற்படியில வந்து நிக்கிறா. வாசற்படியில வந்து உள்ள வரல, வாசல்ல வெளியே வந்து நிக்கிறா. அப்பொழுது அவள் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே, அவர் சொல்றாரு எலிசா, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய், ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றாள். அதற்கு அவள் சொல்லும் போது பாருங்க, அவன் என்ன சொல்றா பாருங்க. அது என்ன சொல்றான்னா, சிலக்கரணையோட அந்த வசனத்தை படிக்குமா, 13 படிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும், சகல சலக்கரணை அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது அப்படின்னா, இப்ரேயத்துல சொல்றாங்க மிகுந்த சிரமப்பட்டு. அல்லேலூயா. எப்படிங்க? மிகுந்த சிரமப்பட்டு அவன் செய்கிறாளாம் அந்த விஷயத்தை. ஊழியக்காரங்களுக்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகுந்த சிரமம். அந்த சிரமத்தை எடுத்துக்கொள்கிறாள், சிரமப்பட்டு அவள் எடுத்துக்கொள்கிறாள். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாள்? அல்லேலூயா. சிரமப்பட்டு அவன் அந்த காரியத்தை எடுக்கிறான். பார்த்தீங்களா, அவன் சிரமப்பட்டு அந்த விஷயத்தை அவன் செய்கிறாளாம். ஊழியக்காரங்களுக்கு செய்யும்போது எல்லாமே பார்த்து தான் செய்யணும். ஆமாம், பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. அதனால் சோத்திர பரிசுத்தவான்களுக்கு நம்ம என்ன செய்தாலும் தேவன் அதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறையாவே நம்ம செய்யக்கூடாது. ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஆகாரம் செய்கிறேன்னா நல்லா கவனிங்க, அந்த ஆகாரத்தை பயபக்தியோடு செய்யணும். கண்டவங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நல்ல பரிசுத்தவான்களுக்கு இது கொடுக்குறோம், ஆண்டவர் வந்து இதன் மூலம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணத்தோடு சோத்திரம் சுத்தமான சமையலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். கடமைக்கும் கூலிக்கும் மாரடிக்கிறவங்க மாதிரி கண்ணா பின்னாடிலாம் சாப்பாடு செய்யக்கூடாது.
அவங்களுக்கு ஒரு டீ கொடுத்தாலும் நல்ல டம்ளரை சுத்தமாக கழுவி அந்த கழுவி சுத்தமான நல்ல பவுடர்லாம் போட்டு விளக்கி எடுத்து சுத்தமான டம்ளர் வச்சிருக்கணும். சோதரன், ஊழியக்காரங்களை எந்த அளவுக்கு நம்ம கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் இந்த பூமியில். அதைத்தான் அந்த சூனேமியாளுக்கு கர்த்தர் செய்தார். பாருங்கள், அப்படி அவ மிகுந்த சிரமப்பட்டு, இந்த சிலக்கரணையோடுன்னு சொல்லும்போது அது மிகுந்த சிரமப்பட்டு அப்படி பண்ணாலாம். அதை அப்படி சொல்கிறாங்க, மீனிங் அதுக்கு அதான், மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டாள். அவள் மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டாள். அதுபோல் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நீங்கள் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த சிரமப்பட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தக்க பலனை கர்த்தர் அன்னைக்கு சூனேமியாளுக்கு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நீ விசாரிக்கிறதுனால சொல்லுங்க, படிங்க. இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் போது அவ குழந்தை இல்லாம இருக்கிறாளே என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன இல்லாம இருக்கிறா? குழந்தை இல்லாம இருக்கிறா. அல்லேலூயா. குழந்தை இல்லாம இருக்கிறாளே. படிங்க அடுத்தது. ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அதோட கேளு. உனக்கு ஏதாவது ராஜா இடத்துல சேனாபதி இடத்துல ஏதாவது சொல்லணுமா, பேசணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, விசாரிக்கிறேன். ஊழியக்காரங்கன்னு சொல்லும் போது ஸ்தோத்திரம், விசாரிக்கிற தன்மையுடையவர்களாக இருக்கணும். கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில விசுவாசிகளை கண்டுக்க முடியாது, ஏன்னா அவங்க எக்குக்கா பேசுவாங்க. அதனால சில ஊழியர்கள் சில விசுவாசிகளை கண்டுக்கிறதே கிடையாது. ஊழியக்காரங்க கேட்குற வார்த்தைக்கு மரியாதையாக பதில் சொல்ல மாட்டாங்க. சில விசுவாசிகள் எக்குமுக்கா சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அவங்க 2 மீனிங்கில் பேசுவாங்க. அப்படிலாம் சில விசுவாசிகள் சில சபையில் வளர்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரமா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, எங்களுக்கு என்னங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதே நல்ல விசுவாசியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அம்மா ஸ்தோத்திரமா, எப்படிமா இருக்கீங்க, ஐயா வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஐயா கர்த்தருடைய கிருபையினால உங்கள் ஜெபத்தினா எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா, நல்லா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவான். நேற்று ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் விசாரித்தேன், அவரும் என்னை விசாரித்தார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கா, உங்கள் சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எடுக்க போகிறேன் ஐயா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அவர் உடனே சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் நான், எங்கள் மனைவி, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கோம் ஐயா, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவராக தானே அப்படி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி இந்த அளவுக்கு ஒரு உறவு நமக்குள்ளே வைத்திருக்கிறாரே என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களை விசாரிக்கும் போது அது நம்ம மற்றவங்களையும் நம்ம விசாரிக்கணும். அந்த விசாரிக்கப்படும் போது அந்த விசாரணையில் நம்ம உள்ளே வரணும். நம்ம அநேக விசாரணையில் நம்ம உள்ளே வரதே இல்லை. சோத்திரம், அப்படியே நின்றுறோம். சில இடங்களில் நின்று அவங்கள அந்த விசாரணையை பூர்த்தி செய்யாமலே போயிடுறோம். அதனால் நிறைய பேருக்கு சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், டேமேஜாக இருக்குது. அது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரலை. ஆனால் இங்கே கர்த்தர் அழகாக கொடுத்துட்டார். சூனேமியாளுக்கு ஒரு குழந்தைய, நான் வரும்போது உனக்கு இப்படி இருக்கும், உன்னை அனுப்பிச்சு சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் பாருங்கள் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, சோத்திரம். ஆனால் அந்த குழந்தைக்கு கூட சில ஆபத்து வருது. அந்த ஆபத்து நேரத்தில் நான் நல்லா தான் இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், குழந்தைய கொடுத்து குழந்தை செத்து போச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் கத்தி கதறும்போது அவள் ஸ்தோத்திரம், அப்படியா என்று சொல்லி, ஆண்டவரே நல்லதானே இவன் செஞ்சா, இவன் நல்லதானே பண்ணா, எங்களெல்லாம் நல்லா உபசரிச்சால, எங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தா, இவளுக்கு போய் இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி எலிசா அந்த பிள்ளையை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு. பணத்தை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு. பாருங்கள், திரும்ப வெளியே வரும்போது உயிரோடு அந்த பிள்ளையை எழுப்பி கொண்டு வருகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த சூனேமியாளுடைய நல்ல குணம். சோதரன், அந்த சூனேமியால் பரிசுத்தவான்களுக்கு செய்த உதவி, அந்த சூனேமியால் அந்த பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, அந்த உலகத்தில் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவளாக இருந்தாள். அது மாத்திரமல்ல, ஆனால் எலிசாவுக்கு, ஊழியக்காரனுக்கு அவருடைய வீட்டிலே ஒரு அறையை உண்டு பண்ணி அவளுக்கு அதை கொடுத்திருந்தார். இப்படி பாருங்க, நிறைய விஷயங்களை சூனேமியால் அந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில அவ்விதமாக அவர் செய்து கொடுத்தாள். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஒரு நன்மையும் கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார் என்பதற்கு இந்த சூனேமியால் ஒரு சாட்சியாக இருக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே போன்று பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களாக எந்த இடத்திற்கு போனாலும், விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சோத்திர நம்ம கைவரிசையை காட்டக்கூடாது. ஆவியானவரை தான் நம்ம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமாக சொல்லுங்க. ஆவியானவரை தான் நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம மாம்சீகத்தில் எந்த விஷயத்தையும் அங்கே போடக்கூடாது. சிலர் ஊழியம் செய்கிற போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம வீக்னஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அடுத்த சபை வீக்னஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க, குடும்ப வீக்னஸை போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீலாம் ஊழியத்துக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஊழியம் செய்வதற்கு தகுதி இல்லாத குரூப்ஸ் இவங்கெல்லாம். ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவரை மாத்திரம்தான் பேசணும், ஆண்டவரை மாத்திரம்தான் அவங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவருடைய புதுமையை மாத்திரம்தான் அவங்களுக்கு சொல்லணும். வேற கண்ணா புண்ணான்னு நாய் கக்கி வைக்கிற மாதிரி எதையும் கக்கக்கூடாது. அங்கே போய் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இயேசு நல்லவர், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். நீங்கள் அவரை பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், பல நன்மைகள் உண்டாகும். என் வாழ்க்கையில் அப்படிலாம் செய்திருக்கிறார் என்று சிலவற்றை நாம் விவரித்து சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். அதன் மூலம் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அதை விட்டுட்டு அதை அப்படிங்க அது அப்படிங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா உன்னுடைய டோட்டலாக நீ பேசின வார்த்தை நிமித்தம் இங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம 1 மணி நேரம் பேசிட்டோம், 1/2 மணி நேரம் பேசிட்டோம் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அந்த பேச்சில் எடுத்த தீர்மானம் என்ன? சிச்சி இந்த கூட்டத்தில் நம்மளாம் போய் உட்காரக்கூடாதுடா, அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறது 1/2 மணி நேரம் பேசிட்டேன், நான் 3/4 மணி நேரம் பேசிட்டேன், பேசி என்ன பண்ணுறது, ஒன்றுத்துக்கு ஆகாது. அல்லையிலேயே சொல்லுவோமா? ரொம்ப ஞானமாக பேசணும். சோத்திரம். ஆகவே எலிசா ரொம்ப ஞானமாக பேசினார். சோத்திரம். ஆனால் சோத்திரம் கேயாசி இந்த இடத்துலையும் கேயாசி ரொம்ப ஞானமாக நடந்துக்கிட்டார். சுனமியாளுடைய வாழ்க்கையில் கேயாசி நல்லா அருமையாக நடந்துக்கிட்டார். சோத்திரம். எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க நல்லா கண்ட்ரோலாக இருந்திருக்காங்க. அப்படி கண்ட்ரோலாக இருந்துட்டார். சோத்திரம். நாகமான்ட்ட தான் ஏமாந்துட்டார் கேயாசி. ஆனால் இதில் இவர் ஏமாறல. பார்த்தீங்களா, இவர் ஏமாறல. சோத்திரம். இங்கே கேயாசி ஒரு வித்தையும் அவர் வித்தையை காட்டல. அதனால கேயாசிக்கு அங்கே நல்ல பேர், வேலைக்காரனுக்கு நல்ல பேர், எலிசாவுக்கு நல்ல பேர். சோத்திரம். அதனால் இன்னைக்கு ஒரு குழந்தை உருவாச்சு, செத்து போன குழந்தை மறுபடியும் உயிரோடு பிழைக்க ஏதுவாக கர்த்தர் அன்னைக்கு எலிசாவை பயன்படுத்தினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அருமையான தெய்வ பிள்ளைங்க, ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன காரியங்களை பண்ணாலும் முழு மனசோடு செய்யணும், ரொம்ப சுத்தமாக செய்யணும். சோத்திரம். இல்லைன்னா நம்ம செய்யவே கூடாது, குறையோடு நம்ம செய்யவே கூடாது. நான் இங்கே கூட சில ஊழியக்காரங்கள்லாம் வரும் பொழுது சோத்திரம், ஒரு சாதாரணமாக ஒரு பொரியல் பண்ணால் கூட ஒரு நல்ல எண்ணெயை தான் நம்ம ஊற்றணும், இந்த மாதிரி கண்ட எண்ணெயெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. சோத்திரம் என்று சொல்லி நான் பயப்படுவேன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. சோத்திரம். அப்படி சுத்தம் பார்ப்பேன். சோத்திரம். ஊழியக்காரர்களுக்கு நல்ல தட்டில் தான் சாப்பாடு கொடுக்கணும், இப்படியெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குன்னே நான் தட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஊழியக்காரங்களுக்குன்னே தனியாக ஒரு தட்டு வாங்கி வச்சுருக்கோம். அப்படி பார்த்தீங்களா? அப்படி தான் நம்ம பண்ணணும். ஊழியக்காரர்களை அந்த அளவுக்கு கனம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஏன் அல்லேலூயா வரலையா? வராது. சோத்திரம். ஏன்னா அந்த மாதிரி கனமே நம்மகிட்ட கிடையாது இல்லை, அதனால் வராது. சில பேர் பாருங்கள், இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் பாய் கிடையாது. சில பேர் இப்பயும் பாய் போட்டாங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு போனோம், முந்தாள் ஒரு வீட்டுக்கு போனதும் பாய் போட்டாங்க. நான் பாயில் உட்காந்து ரொம்ப நாளாச்சு. சோத்திரம். போட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் மனைவிக்கும் அவங்க இருமிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் முடியல. அதனால் என்ன செஞ்சேன்னா, நீ இப்படியே உட்காரு, நீ கார் பக்கத்தில் தான் நிற்கிது, வீட்டு ஓரத்துலேயே கார் நிற்கிது, அதனால் அங்கேருந்து நீ பாரு, நீ இப்படி காரில் உட்காருன்னு சொல்லி அவங்க தம்பியை உட்கார வச்சு அந்த அம்மாவை உட்கார வச்சு நான் பாயில் உட்காந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். பாயில் உட்காந்தேன். ஆனால் எதிர்க்கிறது கொஞ்சம் பாடுதான்னு வச்சுங்களேன். என்ன செய்யறது, யாராவது பிடிச்சி கையிலாக கொடுத்து தூக்கணும், அப்படி தான், அப்படி தூக்கி தான் எடுக்கணும். ஆனால் அன்னைக்கு தூக்க முடியல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அன்னைக்கு தூக்க முடியல. இருந்தாலும் பாருங்க, அன்னைக்கு அவங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கீழே உட்காந்துட்டு எழும்பும் போது சிரமமாக இருந்தது. எப்படாக பிடிச்சிக்கிறது, செவுறு கூட பக்கத்தில் இல்லை, என்ன பண்ணுறது, அப்படியே உட்காந்துட்டு அழகாக எந்திரிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். எப்படியும் ஆண்டவர் எந்திரி கிருபை தந்தார். அந்த மாதிரி தான் அவங்க விசுவாசம். அப்படி தான் நம்ம இப்போ நிறைய பேருக்கு தோந்தி விழுது, அல்லது நமக்கு நிறையா கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, இப்படிலாம் சொல்கிறவங்க இப்போல்லாம் என்ன எல்லாம் அப்படியே டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றது, அப்படியே உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீட்லேயும் போய் சாப்பிட்றது. ஆனால் நல்லா கவனிங்க, நல்லா கீழே உட்காந்து சாப்பிடுங்க. டேபிள்லாம் யாரும் உட்காராதீங்க, சேரில் யாரும் உட்காராதீங்க. சோத்திரம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கொஞ்ச காலம் உன்னுடைய உழைப்பு ஆண்டவருக்கு தேவை. அதனால் என்ன செய்ய, கீழே பாசிங்கால் போட்டு நல்லா உட்காந்து நல்லா குனிஞ்சு சாப்பிடுங்க, குனிஞ்சு சாப்பிடுங்க. தட்டு பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கணும். சில பேர்லாம் பாருங்கள், தட்டு ஒரு இடத்துல இருக்கணும். இங்கே சில பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அப்படி கொறிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. தட்டு ஒரு இடத்துல இருக்கும், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி எல்லாருமே ஆணோ பெண்ணோ எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட நம்ம ரொம்ப பழகிக்கணும். சோத்திரம். எங்கள் வீட்டில் கூட இந்த கிச்சனுக்கிட்ட வருவாங்க, எங்கள் பாப்பா, என் ஒய்ஃபு, இன்னும் இந்த பிள்ளைங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த படியில் உட்காந்து சாப்பிடுவாங்க.
எல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது, நல்லதே கிடையாது. சோதரன் சாப்பிட்றதுக்கே நம்ம கூடாரத்தை ஒரு சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். சோதரன் முஸ்லீம்ஸில் நல்லா செய்கிறாங்க. அதை முஸ்லீம்ஸில் என்ன செய்வாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் கீழே பாய் போடுறாங்க. பாய் போட்டு அதில் தான் வந்து தனியாக உட்கார வச்சு நம்ம கனம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். சோதரன் அப்படி போகுது தலையெல்லாம் கவனிங்க. அப்படி செக் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையாக பண்ணாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனி பாத்திரங்கள், அவங்களுடைய சாப்பாடு வழிமுறையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன செய்யறது, அப்படியெல்லாம் செய்வாங்க. கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க நல்லா. அதனால் எங்களை போய் ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களை வந்து நீங்கள் மேலே உட்காருங்கன்னாங்க. பிரியாணி தான் போட்டாங்க, ஆனால் மேலே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே உட்காந்து பழகிட்டோன்னு. ஆனால் அவங்கெல்லாம் கீழே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாரும் அப்படி உட்காந்து சாப்பிடுங்க. ஸ்தோத்திரம். இங்கேயும் அப்படிதான். ஸ்தோத்திரம். கீழே உட்காந்து நல்லா சாப்பிடும்போது அது நமக்கு செரிமானம் ஆகும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி சூனமியாளுடைய வாழ்க்கையில் எலிசாவுக்கு எல்லா காரியங்களையும் சலக்கரம் மிகுந்த சிரமத்தோடு எல்லா விஷயத்தையும் அவர் செய்து கொடுத்தாள். அதனால் அவளுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். எலிசா கேட்டார், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார். குழந்தை இல்லாத இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அதே மாதிரி அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்து, அந்த குழந்தைக்கும் ஆபத்து வந்தது, அந்த ஆபத்தையும் போக்கி அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் அந்த கனம்பொருந்திய ஸ்திரியை போல உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. அவள் குடும்ப ஐக்கியம் உள்ளவளாக இருந்தாள். பார்த்தீங்களா, அவள் என்ன செய்தால்? சோதரம். எல்லாரையும் அவர் உதார குணம் உள்ளவளாக இருந்து எல்லாருக்கும் போஜனம் கொடுத்தால். அடுத்து புருஷ மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்தால். அடுத்தது பாருங்க, பொறுப்பு உணர்ச்சி அவருக்குள்ளே இருந்தது. அதனால் என்ன பொறுப்போடு இருந்தால். அடுத்தது பாருங்க, நன்றி உள்ள குணம். அவளுக்கு நல்ல குணங்கள் இருந்தது. சோதரன். அதனால் எலிசாவும் உடனே பார்த்து அந்த இறந்து போன பிள்ளையை ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவள் கையில் கொடுத்துட்டார். சோதரன். இது ஆண்டவரே செய்கிறார். சோதரன். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துச்சுன்னா பலரையும் குறை சொல்கிறோம். அதெல்லாம் நமக்கு கிடையாது, நம்ம குறை தான். நம்ம குறையினால்தான் இன்றைக்கி நிறைய நம்ம இடங்களில் பிரேக் ஆகி நிற்கிறோம். அதனால் அந்த குறைவுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து சீர் செஞ்சுருங்க, உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கி சூனமியால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான நிலைமையில் ஸ்தோத்திரம் அவள் வந்து என்ன செய்கிறார், பரிசுத்தவான்களை கனப்படுத்தவே அந்த மகளை அங்கே கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். எலிசாவின் வாழ்க்கையிலே சூனேமியாள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கனமருந்திய ஸ்திரீ ஆண்டவர் எலிசாவின் ஊழியத்தில் கண்டுபிடித்தார். நம்ம ஊழியத்தில் அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது நம்முடைய வீக்னஸ் தான். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், இப்படி நல்ல சூனேமியாள் போன்ற நல்ல குணமுடையவர்களை, நல்ல ஸ்தோத்திரம் குடும்ப ஐக்கியம் உள்ளவர்களை, இப்படி உதார குணம் உள்ளவர்களை, எப்படி ஸ்தோத்திரம் எலிசாவை கனப்படுத்தின அப்படிப்பட்ட நல்ல கனம் பண்ணக்கூடியவர்களை ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் ஊழிய பாதையிலையும் எங்கள் திருச்சபைகளிலும் அப்படிப்பட்ட சூனேமியாக்கள் எழும்பி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அவள் இருந்தது போல என்னால் இருக்க முடியல, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறுந்துட்டேன். அதனால் ஆண்டவர் என்னை அந்த சூனேமியாளை போல, அந்த கனமுருந்திய ஸ்திரியை போல ஆண்டவரே என் நாட்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான சூனேமியாள் ஆண்டவரே, நல்ல ஒரு மகள், கனம்பொருந்திய ஸ்திரியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எலிசாவுக்கு மிகுந்த சிரமத்தோடு நிறைய பணிவிடைகளை செய்து ஆகாரங்களை கொடுத்து நல்ல ஒரு வீட்டை உண்டு பண்ணி ஆண்டவரே அவளை அங்கே தங்க வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவளிடத்திலிருந்து அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தபோதும் அதே எலிசா அவள் சலக்கரணையோடு மிகுந்த சிரமத்தோடு தன்னை ஆண்டவர் விசாரித்த அந்த அனுபவங்களை அறிந்து அவளுக்கு ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எலிசா ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சூனேமியால் குடும்பத்தை சந்திக்க நீ பாராட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைகளிலும் அப்படிப்பட்ட சூனேமியாக்கள், நாங்கள் ஊழியத்திற்கு செல்லுகிற இடங்களிலும் அப்படிப்பட்ட சூனேமியாக்கள் எலிசாவை போல ஆண்டவரே நாங்கள் சூனேமியாலை சந்திக்கும் போது நாங்கள் ஹல்லேலூயா அவன் அடிக்கடி வந்து போகிற இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாச மக்களும் நாங்கள் அடிக்கடி எங்கெல்லாம் போய் ஆண்டவர் பேசுகிறோமோ பழகிறோமோ எல்லா இடங்களிலும் ஹல்லேலூயா எலிசா பெற்றுக்கொண்ட அதே பெயரை அடிக்கடி வந்து போகிற இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்கிற அந்த வார்த்தை எங்களுக்குள்ளும் பலிக்கத்தக்கதாக ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். எல்லா மகிமையும் கனத்தையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா.
ராகேல் ஒரு ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.